என்னுடைய 70 படங்களுக்கு 37 படங்களுக்கு இளையராஜா இசையமைப்பாளர். அந்த இசையமைப்பாளர் எப்படி வந்தார் தெரியுமா? பஞ்சு அருணாச்சலம் என்று எங்கள் சமஸ்தான ரைட்டர். அவர் வந்து புது மியூசிக் டைரக்டர் போடணும்னு தேடிட்டு இருந்தபோது செல்வராஜன் கதாசிரியர் அவர் இந்த மாதிரி ஒரு பையன் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு, அவர் மியூசிக் போடுறேன்னு சொல்கிறாரு. சரி கூட்டு வா. இளையராஜாவை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ பையன் கேட்டாங்க, மியூசிக் போடுறேன்னு சொல்றியே, நீ ஏதாவது மியூசிக் ரெடி பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டபோது இளையராஜா பண்ணியிருக்கேன்னு. அப்போ நாளைக்கு உன் மியூசிக் பார்ட்டியோட வந்து வாசித்து காட்டினார். வேண்டானே, இப்போவே உங்கள் முன்னால் நான் அமைச்சிருக்கிற டியூன்லாம் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய டேபிள்லேயே தாளம் போட்டு அவர் வச்சிருந்த டியூனை பூரா பஞ்சரணத்துக்கு போட்டு வாசித்து காமிச்சார். அதை கேட்ட பஞ்சரணாச்சலம், நாளைக்கு வேண்டாம், நீ இப்போ எனக்கு போட்டு காமிச்சியே, இந்த டியூனையெல்லாம் போட்டு நான் ஒரு படம் எடுக்கிறேன், ஆகவே உன்னை நான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போடுறேன்னு சொல்லி அண்ணன் கிளிங்கிற படத்தில் இளையராஜாவை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். ஏன் அறிமுகப்படுத்தினார்? அந்த பையன்கிட்ட இருந்த திறமையை அவர் நிரூபித்து காமிச்சார். எனக்கு இப்படி போட முடியும், போட்டு வச்சிருக்கேன். அது சொன்ன உடனே நம்பிக்கையோட பஞ்சன் வாய்ப்பு கொடுத்தார். அது மாதிரி நமக்கு திறமை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, திறமையை வெளிப்படுத்த வேண்டும்.